மனோஜ் பண்ண தப்புக்கு தான் முத்து வந்து தண்டனை அனுபவிச்சிருப்பாரு. இதை பற்றி மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா இருந்துட்டு, ஏங்க இதை நீங்கள் முதல்லயே உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா கிட்ட வந்து என்கிட்ட எங்கள் அம்மா என்னை 6 வருஷமாக பார்க்கவும் வரல, பேசவும் இல்லை. அதனால் மனோஜ் வந்து அவங்களோட செல்ல பையனாயிட்டான். அதுக்கப்புறம் ரவியும் பிறந்துட்டானா, என்னை மறக்கவே செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாங்க, ஆனால் உங்கள் அண்ணன் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு பதிலாக நீங்கள் போய் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் என் தலையெழுத்து மீனா விடு அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு மனசு தாங்கவே இல்லைங்க. உங்களோட வாழ்க்கையவே அவங்க கெடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா இந்நேரம் நல்லா படித்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, விடு, அவ்வளோதான். அதனால தான் நான் கிறிஸோட வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவுக்கு மனசு ஆறவே இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்து, அதாவது மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்களா, கீழே வந்ததுக்கப்புறமா அண்ணாமலையை பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. என்ன மாமா, நீங்கள் கூட இப்படி விட்டுட்டீங்களே, பண்ணாத தப்புக்கு உங்கள் பிள்ளைய வந்து இப்படி தண்டிச்சிருக்கீங்களே, அது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையை பறந்துட்டு, ஆமாம்மா, எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணி விட்டுட்டேன். என்னால் தான் முத்துவோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுறா முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா இரு மீனா, நீ இப்போ நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற, நீ என்னப்பா பண்ணுவ, நீ எந்த தப்பும் பண்ணலப்பா, என்னோட தலையெழுத்துப்பா, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைப்பா, என் விதிப்படி தானப்பா எல்லாமே நடக்கும், நீ எதுக்குப்பா வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் விஜயாவும் வந்துடுறாங்க. அவன் பண்ண தப்புக்கு தானே அவன் போனான், இது எதுக்கு மாற்றி மாற்றி இங்கே நின்று சீன் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம மீனாவுக்கும் கோவம் வருது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான். நானும் பொறுமையாக இருப்போம்னு பார்த்தோம்னா ரொம்ப பண்ணிகிட்ருக்குறீங்க. என்னமோ உங்கள் ஆசை புள்ள தான் நல்லவன், மற்றவங்களாம் கெட்டவங்க மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜ் வந்துட்டு, யாரை சொல்கிறீங்க மீனா அப்படின்ட்டு ரோகிணி கேட்குறாங்க. யாரை சொல்கிறேன், உங்கள் புருஷனை தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீ சும்மா இரு மீனா, அமைதியாக இரு, விடு, இப்போ பழசெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சும்மா இருங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த இவர் வாயை திறந்து பேசாமல் இருந்திருந்தா நான் இப்போ இதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த ஆள் வாயாலேன்னு உங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனவன் தானே அப்படின்னு மனோஜே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனி ஒவ்வொரு தடவையும் உங்களை இதை பற்றியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ என்னதான் இருந்தாலும் நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனவன் தானே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து தான் கிறிஸ் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அபண்டமான பொய்யை சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னால் மனசு தாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன உண்மையை சொல்ல போகிறேன், அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போகிறாங்க. உண்மையே நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, என்ன பேசுகிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசில் நடந்தது என்னன்னு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரியும் தான், அதுக்கான இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நீங்கள் பண்ண தப்புக்கு என் வீட்டுக்காரர் மேலே பழிய போட்டது மட்டும் இல்லாமல் அவரை தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறமா வந்து நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனவன் தானே, நீ ரவுடி தானேன்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த இதை நான் பண்ணலை, இவன் தான் பண்ணான்னு ஒரு நிமிஷம் அவரை உங்களை காட்டி கொடுத்துருந்தா இப்போ இத்தனை டிகிரி வாங்கி நீங்கள் போர்டு வாங்கி மாட்டி வச்சுருக்க முடியுமா, இப்படி முன்னாடி வந்து நின்று பேசிட்டு தான் இருக்க முடியுமா, இந்த குடும்பத்துக்காக எல்லா பழியும் அவர் தலைமையில போட்டுட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடி, அதெல்லாம் உனக்கு தேவையாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் புருஷன் தான் ரவுடி, எல்லா தப்பையும் பண்ணது அவன் தான், தேவையில்லாமல் மனோஜ் போல படியை போட்டுட்ருக்காத, உனக்கு பூ கட்டுற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நீ பார்ப்ப போல இருக்குது, எல்லா ஒரு பஞ்சாயத்தையும் நீ இழுத்துட்டு வருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று இப்போ பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உன்னை வரையதுக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு வந்து கோவம் வருது. இனிமேல் என் வீட்டுக்காரரை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் தானே, ரவுடி தானே, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க, நான் அப்புறம் மனசியாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, என்ன மீனா ரொம்ப பேசுகிறீங்க, நானும் அப்போ இருந்து பொறுமையாக இருப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க, ஜெயிலுக்கு போனவங்க தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ரோகிணி, உங்கள் புருஷனை நீங்கள் அமைதியாக வாயை மூடிட்டு இருந்துக்கணும், இந்த வீட்டில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, அவரோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சது மட்டும் இல்லாமல் வந்து நின்று அவர்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, உன் புருஷன்ட்டே கேளுங்க அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன மனோஜ் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகிணி, இவங்க நம்ம கிருஷ்ண வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவனை பார்த்து தான் அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அதனால் கதை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் முத்துக்கு வந்து கோவம் வருது. வேண்டாம் மனோஜ், என் முன்னாடியே நீ நிற்காத, அப்புறம் நான் மறுபடியும் உன்னைய வந்து நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே அண்ணாமலை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும். முத்து மேலே தான் நம்ம இதில் மொத்த பழியும் போட்டு அவனோட வாழ்க்கையை அழிச்சிருக்கோம். இதுக்கு மேலே முத்துவை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இனிமேல் சும்மா இருந்தாலும் மீனா சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு அண்ணாமலை இப்போ வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இவளுக்கு கோவம் வருது, இருந்தாலும் ரவுடி தானே அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் மீனா இருந்துட்டு கத்துறாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் எத்தனை தடவை சொல்கிறது, அவர் பண்ணலை, இந்த தப்பு பண்ணலைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிற்கிறாரையும் உங்கள் மூத்த பிள்ளை அவர் தான் அந்த தப்பை பண்ணது. அவர் மேலே வந்து பழி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசாட்சியே இல்லாமல் என் வீட்டுக்கார் மேலே பழியை போட்டுக்கிறாரு. இந்த விஷயம் அப்போவே அவர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ என் வீட்டுக்காரருக்கு பதிலாக இவர் தான் போய் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவரை சொல்கிறீங்க அப்படிங்கிற போது இவரை ரவுடி போய் தர மாட்டார், பார்க்கும்போதே தெரியுது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு இப்படி எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிறவங்க எந்த தப்பையும் மறைக்க மாட்டாங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பண்ணிக்கிட்டு பல விஷயங்களை மறைச்சிக்கிட்டு போய் சொல்லிட்டு இந்த ஊமையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பல தப்புகளை பண்ணுவாங்க. எங்களுக்கு அப்படிலாம் மறைச்சி வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இது ஏதோ இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இன்டைரக்ட்லாம் சொல்லலை, நான் நேரடியாக தான் சொல்கிறேன். அந்த தப்பு பண்ணதே உங்கள் புருஷன்தான். அந்த பையனை கல்லால் அடித்ததும் உங்கள் பையன்தான். இந்த நாய் அடித்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடித்ததும் உங்கள் பையன்தான், உங்கள் புருஷன் தான். அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜை பார்க்குறாங்க. விஜயாவும் மனோஜை பார்த்துட்டு இவன் சொல்கிறது என்னடா இவ சொல்கிறா அப்படின்போது, ஏம்மா அவள் ஏதாவது சொல்லுவாம்மா, பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன சொல்கிறான்னு சொல்லும்போது அப்படியே முத்துக்கு கோவம் வருது. உண்மையை சொல்கிறா, நான் என்னடா பொய்யா சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். அதாவது மனோஜ் வந்து ஒரு மாதிரியாக பயந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறமா சரி விடுங்க, இதோட விட்டுருங்க, இனிமேல் யாராவது உங்களை இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள வச்சு பார்த்துக்கலாம், நம்ம இதான் கடைசி இவங்க பேசுகிறது, நமக்கு 1000 வேலை இருக்குது, இவங்கக்கிட்ட பேசணும்னு அவசியம் நமக்கு இல்லை, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் கிறிஷோட வாழ்க்கையை போய் காப்பாற்ற போவோம். உங்களுக்கு எப்படி அம்மா வந்திருக்காங்களோ அதே மாதிரி தான் கிறிஷுக்கும் அம்மா வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு முன்னாடியே மீனா வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி கிறிஷோட வாழ்க்கையாவது காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லைனா உங்களை மாதிரி தான் கடைசி வரைக்கும் இந்த பேரே எடுத்துகிட்டு இருக்கணும், எந்த தப்புமே பண்ணாமல் அம்மா பண்ண ஒரே தப்புனால தான் இப்போ கிறிஷ் வந்து இப்படி மாட்டிகிட்ருக்கிறான், அதனால் அவனோட வாழ்க்கையை காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிறகு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. ஸ்கூலில் வந்து பல டெஸ்ட் நடக்குது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ரோகிணியை பற்றின விஷயங்கள் தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அஜய் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அக்காவோட பையன்தான்னு சொன்னீங்கல்ல, ஏன் அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லை கிறிஷ்க்கு வந்து அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், அவங்களுமே அவனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல அந்த பையனுக்கு டெஸ்ட்டு வச்சதில் அவனுக்கு அம்மா தான் தேவைங்கிறது தெரிஞ்சு போச்சு. 1000 சம்பாரிச்சனாலும் லட்சம் சம்பாரிச்சதுனாலும் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான தாய்ப்பாசம் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை எப்படி மாறி நிற்கும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. அதாவது அம்மானால தான் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இப்போது மேனேஜர்கிட்ட இதுக்கெல்லாம் ஒரே வழி அவங்களோட அம்மா வந்து வர்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க.